ஹலோ டீச்சர்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து தமிழில் வந்து இயல் 1 பார்த்தோம். அதில் வந்து தமிழ் சொல்வளம் மட்டும் பார்க்கல, அது அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னு விட்டோம். இப்போது செகண்ட் இயல் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து உரைநடை கொடுத்துருக்காங்க. கேட்கிறதா என் குரல். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. பிற்கால ஔவையார் வாயுதாரன்ற அதிகாரத்தில் வந்து காற்றை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் சொல்கிறதுனா பிற்கால ஔவையார். காற்றுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி, அந்த மாதிரி காற்று வந்து நம்ம வந்து பல பேரில் வச்சு நம்ம சொல்கிறோம். இதுலேயும் வந்து அது வந்து எப்படி காற்று வந்து வீசுது, தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல பேரில் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். 4 திசையிலையும் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கிழக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குணக்கு, அப்படி இல்லைன்னா கொண்டல் அப்படின்னு இன்னொரு பேர் வந்து நம்ம வச்சு சொல்கிறோம். கிழக்குனா குணக்கு, கொண்டல். மேற்கு அப்படின்னா குடக்கு, கோடைக்காற்று அப்படி சொல்லுவோம். மேற்கு அப்படின்னா குடக்கு, கோடைக்காற்று. வடக்கு அப்படின்னா வாடைக்காற்று, வாடைக்காற்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். வா அப்படின்னா வடக்கு வாடைக்காற்று. தெற்கு அப்படின்னா தென்றல் காற்று. இதுவும் வந்து தெற்கு தென்றல். இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கிழக்கு அப்படின்னா குணக்கு, மேற்கு அப்படின்னா குடக்கு, இல்லைன்னா கோடைக்காற்று. ரெண்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுட்டோன்னா இது வடக்கு வாடைக்காற்று, தெற்கு தென்றல் காற்று அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் கேட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தை யார் எழுதுனது? இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் வந்து நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழன் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா பலபட்டறை சொக்கநாத புலவர். இவர் வந்து பத்மகிரிநாத தென்றல் விட்டு தூதில் சொல்லியிருப்பார் இந்த லைன். அதாவது சிற்றிலக்கியத்தில் வந்து காற்றை வந்து தூதாக அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் பலபட்டறை சொக்கநாத புலவர் வந்து இதை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு நதியில் விளையாடி கொடியில் தலைவீசி நடந்த இளந்தென்றலே. இது வந்து ஒரு பாட்டு. எழுதுனதுன்னா கண்ணதாசன் எழுதியிருப்பார். வந்து முன்னீர் நாவாய் ஊட்டியாக நான். காற்றடிச்சதுன்னா தானே அந்த படகோ எல்லாமே வந்து அந்த காற்றடிக்கிற திசையில் போகும்ல, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டு வந்து புறநானூரில் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. இது வந்து யார் சொன்னதுன்னா வந்து கரிகால வளவனை பற்றி பெண் புலவர் சொல்லியிருப்பார், வெண்ணி குயித்தியார். இந்த வழி பற்றி அவங்க ஜூன் முதல் செப்டம்பர் வரை வந்து நமக்கு வந்து தென்மேற்கு காற்று, தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவோம். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று. இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ அளவு வந்து மழை வருது அப்படின்னா 70% வந்து வருதான். தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக நமக்கு வந்து 70% வந்து இந்தியாவுக்கு வந்து தேவையான மழை வந்து தென்மேற்கு பருவக்காற்றில் தான் கிடைக்கிது. வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு புறநானூரில் யார் சொன்னதுன்னா ஐயூர் முடவனார். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கினாலும் வலி இந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஐயோ வலிக்குது அப்படி சொல்லுவோம்ல, ஐயோன்றது வந்து இங்கே இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு யார் சொன்னதுன்னா இளநாகனார் சொல்லியிருப்பார். மதுரை இளநாகனார் புறநானூரில். இளநாகனார் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா பாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு வந்து மண்ணுக்குள்ளே கூட போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இளநகரம்னா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது, மண்ணுக்குள்ளே பாம்பு போகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வலிமிகின் வலி இல்லைன்னா ஐயூர் முடவனார். பாயிண்ட்டு ஆற்றலாக நாளில் வந்து இந்தியா வந்து 5ஆம் இடத்தை வந்து பெற்றுள்ளது உலக அளவில். இதில் மின் உற்பத்தியில். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கோம். அதாவது உலக அளவில் இந்தியா வந்து 5th ப்ளேஸில் இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது மின் உற்பத்தியில். டயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயர்னால் வந்து மெது உருளை, அதாவது இங்கிலீஷில் கேட்டு தமிழில் கூட கேட்பாங்களே, இப்போ டயர்ஸ்னால் வந்து மெது உருளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால் நமக்கு என்னென்ன பாதிப்பு வருது அதை பற்றிலாம் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஒன்று காற்று மாசுபாடு. இந்தியாவிலே வந்து மிகுந்த உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறது இந்த காற்று மாசுபாடு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த காற்று மாசுபாடால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி வந்து குறையுது, குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி யார் சொன்னதுன்னா யூனிசெஃப், ஐக்கிய நாடுகளில் சிறுவர் நிதியம்.
இது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த காற்று மாசுபாடுனால அவங்களோட மூளை வளர்ச்சி வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காற்று மாசுபாடுனால நம்மளோட ஓசோன் படலமும் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இந்த சூரியன் கிட்டேருந்து வர புற ஊதா கதிர்கள்லாம் வந்து தடுத்து உள்ளே வராமல் இது பண்ணுது. ஆனால் நம்மளோட காற்று மாசுபாடுனால இந்த ஓசோன்லேயே வந்து நமக்கு என்ன ஆகுது, ஓட்டை விழுந்துட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுலேருந்தும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நச்சு காற்றை வந்து வெளியிடுது. நம்மளோட யூஸ் பண்ணுற இந்த ஏசி, ஃப்ரிட்ஜு இதெல்லாமே வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து வெளியிடுது. 1 மினிட்க்கு 12 to 18 டைம்ஸ் வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 வந்து உலக காற்று நாளை நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம். ஜூன் 15 வந்து காற்று நாள். இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் வந்து திருவெம்பாவையும் திருப்பாவையும் அவங்களோட தாய்மொழியில் எழுதி அங்கே வந்து பாடுறாங்களாம். தாஜ்மஹால் எப்போ கட்டினாங்க? 17ஆம் நூற்றாண்டு. தாஜ்மஹால் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது வந்து 17ஆம் நூற்றாண்டு. பரிபாடல் யார் எழுதினாங்க? கீரந்தையார். பரினாலே நமக்கு வந்து என்ன தெரியும்? பரினா குதிரை ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரைக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து கீரை கொடுக்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பரிபாடல் அப்படின்னா கீரந்தையார். இதில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நமக்கு லைனில் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து அவர் வந்து இந்த பூமி வந்து எப்படி உருவாச்சு அந்த மாதிரி அவர் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பார். இதில் வந்து மெயினாக நம்ம வந்து சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. விசும்பு நாற்று, ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன்பெயல்னா குளிர்ந்த மழை, ஆத்தரவு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்பு, ஈண்டி செறிந்து திரண்டு. இதே மாதிரி இலக்கண குறிப்பெலாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஊழ்னா அடுக்கு தொடர், வளர்வானம் வினைத்தொகைனா 3 காலத்தையும் காட்டும். வளர்கின்ற வானம், வளரும் வானம், வளர்ந்த வானம். அதனால் இது வந்து வினைத்தொகை. வாரா அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆன்னு முடிஞ்சாலே பெயரெச்சம், ஈன்னு முடிஞ்சால் வினையெச்சம். நெக்ஸ்ட்டு வந்து செந்தினா செம்மை, அதோட பண்பை காட்டுறதுனால இது வந்து பண்புத்தொகை. இதில் இந்த லைன் பார்த்துக்கோங்க. அண்டப்பகுதி உண்டை பிறக்கும் அப்படின்னு சொல்லி திருவாசகம் எழுதினது யாருன்னா மாணிக்கவாசகர் வந்து எப்போ சொல்லியிருக்காருன்னா 1300 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட அண்டப்பகுதி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் திருவாசகத்தில். அதுக்கப்புறம் 1924 வந்து பால்வீதி, மில்கிவே கேலக்ஸி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, எப்படி தோன்றுச்சு அதை பற்றி சொன்னது வந்து எட்வின் அப்பல் 1924 சொல்லியிருக்காரு. ஆனால் இவருக்கு முன்னாடியே யார் சொன்னதுன்னா மாணிக்கவாசகர் வந்து திருவாசகத்தில் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து நூல்வெளியில் இவர் பற்றி கீரந்தையார் வந்து பார்ப்போம். நூல் பரிபாடல் வந்து 8 தொகை நூலில் வந்து ஒன்று. இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 8 தொகை நூலில் பரிபாடலை வந்து பண்ணோட இசையோட பாடப்பட்ட நூல் அப்படி சொல்லலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 70 இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா இப்போ 24 தான். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம சொன்னல பரினா குதிரை மொத்தம் 70 குதிரை இருந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நமக்கு 24 தான் கிடச்சிருக்கு. மீதியெல்லாம் வந்து ஓடி போயிடுச்சு, எங்கேயோ நம்ம காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து என்னென்னா நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களோட சமூக அறிவாற்றல் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நூல் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து எழுதினது யாருன்னா கீரந்தையார். ஓகேவா? இது வந்து ஓங்கு பரிபாடல் சொல்லுவோம். இது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. இது வந்து பண்ணோடு பாடப்பட்ட நூல். அதே மாதிரி இதில் வந்து மொத்தம் 70 இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து 24 தான் கிடச்சிருக்கு. மேகம் யார் எழுதுனா நாகூர் ரூமி எழுதியிருக்காரு. இந்த பாட்டு லைன்ஸ்லாம் வந்து எல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் பாருங்கள். மேக சந்தேசம் அப்படின்னு காளிதாசன் காவியம் வந்து இயற்றினாராம். மேக சந்தேசம் யார் எழுதுனதுன்னா காளிதாசன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாகூர் ரூமியோட இயற்பெயர் வந்து முகமது ரஃபி. இவர் வந்து தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவர் வந்து 80s அந்த டைமில் வந்து கனையாழி அப்படின்ற ஒரு இதழை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். அதாவது இவர் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு கற்பனையில் வந்து எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அறுசுவை தான் இருக்குது, ஆனால் இவர் வந்து 7வது சுவை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நதியின் கால்கள் சொல்லியிருக்காங்க, சொல்லாத சொல். இது 3 கவிதை வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ட்டுக்கும் இவர் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. பிரம்மம்ன்றது நமக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. இது வந்து யார் எழுதுனதுன்னா பிரபஞ்சன்றது வந்து ஒரு பெண்ணையும். இவருடைய இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம். பிரபஞ்சனோட இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம். இவர் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்.
இவர் வந்து வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு நாவல் இதெல்லாம் கூட கேட்குறாங்க. இது புதினமா, சிறுகதையா, இல்லை கதை புக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் நம்ம வந்து நூல்வெளி வந்து கரெக்டாக படிச்சுக்கணும். இப்போ வானம் வசப்படும்ன்றது வந்து புதினம். இது வந்து 1995 அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கார். இவருடைய படைப்புகள் வந்து தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மனி உள்ளிட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. பிரபஞ்சன் சிறுகதைகள் என்ற தொகுப்புலேருந்து நமக்கு வந்து இந்த பிரம்மம் கதை வந்து வந்திருக்கு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டு முன்னாடி வந்து எதனா காலியாக இருக்குது, அதில் வந்து ஒரு செடி நட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒருத்தர் ஒரு செடி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூச்செடி வைக்கலாம்னு சொல்லுவாங்க, காய்கறி செடி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒன்று சொல்லி கடைசியாக வந்து முருங்கை மரம் வந்து நட்டு வைப்பாங்க. அந்த முருங்கை மரம் வந்து நிறைய முருங்கைக்காய் இந்த இமேஜில் பார்த்தா தெரியும், நல்லா வளர்ந்து நல்ல நிழல் தருதான். அதே மாதிரி முருங்கைக்காய் நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்குமா. அதே மாதிரி ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த வீட்டில் முருங்கைக்காய் வந்து வாங்கிட்டு போவாங்களாம். ஒரு நாள் என்னாச்சுன்னா, திடீர்னு காற்று மழை வரும்போது அந்த முருங்கை மரம் வந்து என்னாச்சுன்னா கீழே விழுந்துருச்சாம். அப்போ வந்து அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, இது வந்து இவ்வளோ நாள் நல்லா அது சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுலேருந்தே அவங்க வந்து டெய்லி பார்த்துட்டு வருவாங்க. அப்போது இது வந்து இப்படிலாம் இருந்தது, இவ்வளோ காய் தந்தது, இந்த ஊருக்கே இது வந்து எல்லார் வீட்டுக்குமே இந்த நம்ம வீட்டிலேருந்து காயெலாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மரம் இல்லாமல் இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ வெறிச்சோடி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கதையை வந்து சொல்லுவாங்க. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, அது கீழே விழுந்து அந்த மரம் வந்து உடஞ்சி சாஞ்சிருக்கும்ல, அதில் வந்து திரும்ப வந்து அது அங்கே வந்து துளுத்து வருது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து திரும்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போது இதுவும் வந்து ஒரு உயிர் தானே. தொகாநிலை தொடர் வந்து மொத்தம் 9 வகைப்படும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். எழுவாய் தொடர்னா இதில் வந்து 3 வரும். பெயர் வரும், வினை வரும், வினா வரும். பெயர், வினை, வினா. அதாவது இனியன் கவிஞர் அப்படின்னா பெயர், காவேரி பாய்ந்தது அப்படின்னா வினை, ஒரே வினையெச்சம், ஒரு செயல் செஞ்சது. பேருந்து வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறது. அப்போ இது 3 வந்துச்சுன்னா எழுவாய் தொடர். விழித்தொடர்னா இந்த ஆச்சரியக்குறியோடு வரது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நண்பா எழுது அப்படின்னாரு. நெக்ஸ்ட்டு வினை முற்று அப்படின்னா ஒரு செயலை வந்து முடிச்சிட்டா, பாடினால் கண்ணகி முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பெயரெச்சம்னா ஆள முடியும்னு சொன்னேன். அப்போ கேட்ட பாடல். வினை எச்சம்னா ஈல முடியும். அப்போ பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி முடியாது வந்து வினை எச்சம், அதாவது முடியாத சொல். இந்த இடத்துல வந்து பாடி எச்சத்தோடு நிற்குது, கேட்ட எச்சத்தோடு நிற்குது. அதனால் வந்துச்சுன்னா பெயரெச்சம், வந்தால் வினையெச்சம். வேற்றுமை தொடர்னா அந்த வேற்றுமை உருவுகளை கொண்டு நமக்கு வரும். கட்டுரையை படித்தால் ஐன்னு இருந்தால் அது வந்து 2ஆம் வேற்றுமை தொகையில் வரும். அன்பால் கட்டினார். ஆள்னால் வந்து இப்போ மொத்தம் நமக்கு வந்து எத்தனை வேற்றுமை உருவு இருக்குது? 8. அதில் ஃபஸ்ட்டும் 8க்கும் லாஸ்ட்டுக்கும் உருவு வந்து இல்லை. 2வதுலேருந்து 7வது வரைக்கும் தான் இருக்குது. அதில் என்னென்ன வரும்? ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த 7 உருவு இருக்குது. அப்போது ஐனா செகண்டு, ஆள்னா 3ஆம் வேற்றுமை தொடர், அறிஞருக்கு கூன்னு வந்துச்சுன்னா அது வந்து 4ஆம் வேற்றுமை. ஆள்னா 3, ஐனா செகண்டு 2ஆம் வேற்றுமை உருவு, கூனா வந்து 4ஆம் வேற்றுமை உருவு. அந்த வேற்றுமை உருவெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இடைச்சொல் தொடர்னா மற்றொன்று, மற்று கூட்டல் ஒன்று, இன்னொன்று. அதுக்கும் மற்றுனாலே வேறு இன்னொன்று தான் அர்த்தம். அதுக்கும் சேர்த்து வந்து மற்றொன்று அப்படின்னு சொல்லி இன்னொரு சொல்லும் சேர்ந்து வர்றதுனால இது வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். உரிசொல்னால் வந்து இந்த சாலை, வேறு என்னென்ன வரும், சாலை, அந்த மாதிரி வந்து வரதுலாம் வந்து உரிசொல் தொடர். நெக்ஸ்ட் வந்து அடுக்கு தொடர்னால் வந்து 2 வரது தான் வந்து நமக்கு வந்து அடுக்கு தொடர். 2 முறையோ இல்லை அதுக்கு மேற்பட்ட 3 முறையோ கூட நமக்கு வந்து வரது வந்து அடுக்கு தொடர். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இருக்கிற வழக்கத்துக்கு வந்து நம்ம வந்து கூட்டு பெயரெச்சங்களை வந்து யூஸ் பண்ணுறோம். கேட்க வேண்டிய பாடல். அப்போ இங்கே வந்து பாருங்கள் 2 பெயரெச்சங்கள் இருக்குது. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த இயலுக்கு போகலாம். இதெல்லாம் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிங்க. நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த ஃபுல் லெசனும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் படிச்சிட்டிங்கன்னா கூட ஃபுல் லெசன் படித்தா நமக்கு வந்து என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். தேங்க்யூ.